ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி தீபாவளி சீரீஸில் அடுத்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மொறுமொறுப்பான டேஸ்டான முறுக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட தீபாவளி ரெசிபி நீங்கள் என்ன பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு முறுக்குக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கிலோ கழுவி காய வச்சுருக்கிற மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம். அது கூடவே 250 கிராம் உளுந்தும் 250 கிராம் இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானலில் 250 கிராம் உளுந்து சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லே வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது போலவே இட்லி அரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்த மாவில் 1/2 கிலோ மாவு அளவுக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், 1 டீஸ்பூன் எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் இல்லைன்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தளர்வாகவும் இல்லாமல் பிழிகிற அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சுக்கலாம். இப்போது நான் இந்த அச்சு எடுத்திருக்கேன். முறுக்கு குழாயில் இப்போ நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். அடுத்து பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை இதில் சேர்த்து முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஜல்லிக்கரண்டியில் எண்ணெயை தடவி முறுக்கு பிழிய ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிழிஞ்சு வச்சிருக்கிற மாவை அதில் சேர்த்துக்கலாம். முறுக்கு வேகிறதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். முறுக்கு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் சலசலப்பு அடங்கிருச்சு. இப்படி இருந்தால் முறுக்கு வெந்துருச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ டேஸ்டான முறுக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புனிதாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.